بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. கண்ணியம் நிறைந்த எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தஞ்சை வடக்கு மாவட்டம் ஆவணியாபுரம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பெண்கள் தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கேற்று இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி அமர்வாக திருக்குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள் என்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு என்பது நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை எதற்காக இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் தேர்வு செய்திருக்கிறோம் என்றால், தமிழகத்தில் ஒரு காலம் இஸ்லாத்தின் பெயரால் யாரும் யாருடைய தவறுகளையும் சுட்டி காண்பிக்காமல் அனைவரும் ஒரே இயக்கத்தில் பயணித்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தின் பெயரால் நிறைய தவறுகளும் இஸ்லாத்தில் காட்டித்தரப்படாத அமல்களும் இணை வைப்பு காரியங்கள் கூட நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் அந்த நெருக்கத்தில் சமுதாயத்தில் உள்ள நிறைய தவறுகள் சுட்டி காண்பித்த ஆலிம்கள் நிறைய விஷயங்களை, உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், இஸ்லாத்தின் பெயராலேயே தர்கா கொள்கை என்பது இருந்தது. ஆனால் இன்றைக்கு தர்காவிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று விளங்கிய முஸ்லிம்கள் அதிகம். அதே போன்றே இஸ்லாத்தில் திருமறை குர்ஆனுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டதோ அதே அளவிற்கான முக்கியத்துவம் மௌலூதினுடைய வரிகளுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினத்தில் அந்த மௌலூது என்பது எவ்வளவு பெரிய மார்க்கத்திற்கு முரணான, நம்முடைய ஈமானை இழக்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் தெளிவுபடுத்துகிறோம். இப்படி மக்களுக்கு மத்தியில் நிறைய புதுமையான விஷயங்களை இஸ்லாத்துல இருந்ததுதான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு கற்றுத்தரப்பட்ட ஒரு அடிப்படை தான். இருந்தாலும் மக்களுக்கு அதுவெல்லாம் அறியாமையில் இருந்த காரணத்தினால் அதை கேட்கும் பொழுதெல்லாம் மக்களுக்கு புதுமையாக இருந்தது. அந்த பட்டியலில் ஒன்றுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரங்கள் என்பது. ஒன்று திருமறை குர்ஆன், மற்றொன்று ஹதீஸுகள். இந்த திருமறை குர்ஆனும் ஹதீஸும் தான் அடிப்படை ஆதாரம் என்பதை விளங்கி கொண்டாலும், இன்னும் ஆழமாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்னவென்றால், திருமறை குர்ஆன் என்பது அல்லாஹுவால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம். திருக்குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட யாராலும் இந்த உலகத்தில் மாற்றிவிட முடியாது. அல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக அதை பாதுகாத்திருக்கிறான். ஆனால் அந்த திருக்குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகளாருடைய ஹதீஸுகள், பொன்மொழிகள் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோமே, அந்த ஹதீஸுகள் என்பது இறைவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக பாதுகாக்கப்படவில்லை. திருக்குர்ஆன் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட்டதோ அந்த அளவிற்கு ஹதீஸுகள் பாதுகாக்கப்படவில்லை. திருக்குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை, அதில் எப்படி இருக்கிறதோ அதே போன்று 1400 ஆண்டுகள் கழிந்தும் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. ஆனால் ஹதீஸுகள் என்பது அப்படி அல்ல. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு கருத்தாக ஒரு செய்தியை சொல்லிவிடுவார்கள். அதை செவியால் கேட்ட அந்த சஹாபாக்கள் தான் எப்படி விளங்கி கொண்டார்களோ அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். இப்போ உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், இப்ப இந்த தர்பியா நிகழ்ச்சியில நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப முதல் வரிசையில முதல் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகிட்ட நாம ஒரு செய்தியை ரகசியமா சொல்லிடுறோம். அது அப்படியே உங்க பக்கத்துல ரகசியமா சொல்லிக்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லி இப்படியே போய் அந்த கடைசி ஆளுங்கள்ட்ட வந்து கேட்டோன்னு வைங்களேன், இங்க சொன்னது ஒன்னா இருக்கும், அவங்க சொல்றது வேறையா இருக்கும். ஏன்னு கேட்டா சொன்ன செய்தியை அப்படியே சொல்ல மாட்டாங்க. நம்ம சொன்னதை அவர்கள் விளங்கி கொண்டு அவர்கள் எப்படி அதை சொல்வார்களோ அப்படி சொல்லுவாங்க. இப்படியே அந்த செய்திகள் கடந்து கடந்து வரும் பொழுது என்ன ஆகும்னா அதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுல நிறைய விஷயங்களில் நாம் பார்க்கலாம். அந்த ஹதீஸுகளை பொறுத்த அளவிற்கு
அந்த ஹதீஸுகளை அணுகக்கூடிய முறைக்கு தான் ஹதீஸ் கலை என்கின்ற ஒரு கலை சட்டமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல நிறைய செய்திகளை பாருங்களேன். உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால், அந்த ஹதீஸ் கலையில நாம சஹீஹான செய்தி, லஈஃபான பலகீனமான செய்தி என்று நாம சொல்வோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த வகைகள்ல பாத்தீங்கன்னா, லஈஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பலகீனமான செய்திகள்ல நிறைய வகைகள் இருக்குது. அதுல ஒரு வகைதான் ஷாதி என்கின்ற ஒரு வகை. ஷாதி என்கின்ற வகை என்றால் என்ன தெரியுமா? ஒரு 2 ஹதீஸ் இருக்கும், 2 ஹதீஸுகளுமே முரணாக இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், ஒருவரை பற்றி நாம குறிப்பிடும் பொழுது இவர் ஒரு 3 மணிக்கு வந்தாரு அப்படின்னு ஒருத்தர் நமக்கு ஒரு தகவலை சொல்கிறார். அதே நபருடைய வருகையை குறித்து மற்றவர் சொல்லும் பொழுது இவர் 4 மணிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தர் வந்தது ஒரு 3 மணிக்கு வந்தாரா 4 மணிக்கு வந்தார், ரெண்டுமே முரண்பாடான ஒரு செய்தி. வந்தது ஒரு நபர் தான், ஆனா எத்தனை மணிக்கு வந்தாரு அப்படிங்கிற அந்த செய்தியில ஒருத்தர் 3 மணின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் 4 மணின்னு சொல்றாரு. இப்ப இந்த 2 செய்திகளும் முரண்பாடாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நாம எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த 2 நபர்கள்ல முரண்பட்டு பேசுறாங்கல்ல, அந்த 2 நபர்கள்ல யார் அதிகமாக உண்மையை பேசக்கூடியவர், யார் ஞாபக மறதி இல்லாமல் நினைவாற்றல் உடையவர், யாருக்கு அந்த சொல்வதற்குரிய தகுதி அதிகமா இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்வோம்னா ஒரு முடிவு எடுப்போம். அதே போன்றுதான் ஹதீஸுகளிலும் அல்லாஹ்வின் தூதர் வழியாக 2 செய்திகள் வந்திருக்கும், 2மே முரண்பாடாக இருக்கும். அப்படி வரக்கூடிய நேரத்துல இமாம்கள் ஒரு வரையறையை சொல்கிறார்கள். என்ன வரையறை என்றால், அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இருக்கிறாங்களே, இந்த ஹதீஸை இந்த சஹாபி தான் அறிவிக்கிறாரு, அவர் வழியா இவர் அறிவிச்சாரு அப்படின்னு அந்த சனது வரும் பாருங்க. அந்த அறிவிப்பாளருடைய எண்ணிக்கையை வைத்து அந்த அறிவிப்பாளர்களுடைய குறை நிறைகள், இவரை உறுதிமிக்கவரா இல்ல பொய் சொல்லக்கூடியவரா, ஞாபகம் அதிகமாக இருக்கக்கூடியவரா அல்லது அதிகமாக மறதி இருக்கக்கூடியவரா என்பதையெல்லாம் வைத்து அந்த குறை நிறைகளை எடை போட்டு ஒரு செய்தி என்ன செய்வாங்கன்னா தேர்வு செய்வாங்க. அந்த முரண்பட்ட 2 செய்திகள்ல 2ஐயும் அறிவித்தவர் நம்பகமான அறிவிப்பாளராக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இன்னொரு ஹதீஸை நிராகரிச்சிருவாங்க. ஆனால் அது அறிவிப்பாளர் ரீதியா பார்த்தீங்கன்னா சஹீஹான செய்தி தான். ஏன் அதை மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, மிக உறுதியான நம்பகமான செய்திக்கு முரண்பாடாக வருகிறது என்ற அடிப்படையில் அதை என்ன செய்வாங்கன்னா மறுப்பாங்க. அதே போன்று பார்த்தீர்களேயானால், ஷாதி என்கின்ற வகை எப்படி ஒரு வகையாக இருக்கிறதோ அதே போன்று முல்தரீப் என்ற ஒரு வகை இருக்கிறது. முல்தரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்தரீப்னு சொன்னா வார்த்தைகளை மாற்றி அமைக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு 7 கூட்டத்தார்களுக்கு மறுமை நாளில தன்னுடைய அரிசியின் நிழலை கொடுப்பான் அப்படிங்கிற செய்தி எல்லாரும் படிச்சிருக்கிறோமா? அந்த 7 கூட்டத்தார்கள் ஒரு கூட்டத்தார் யாராவது சொல்லுங்க பாப்போம் இந்த பக்கத்துல இருந்து. சரி, தனிமையில் அல்லாஹுவை அஞ்சி கண்ணீர் வடிப்பவர். 2வது ஏதாச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் இந்த பகுதியில. நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர். சரி, வேற புரியல. பள்ளிவாசலோடு தொடர்பில் உள்ள இளைஞர். வேற சரி, அல்லாஹுக்காக ஒருவரை நேசித்து அல்லாஹுவிற்காக பிரிந்தவர்கள், இப்படின்லாம் செய்தி வருதுல. அதுல ஒரு இடத்துல நாம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, தான் செய்யக்கூடிய தர்மத்தை, அந்த ஹதீஸ்ல வரும்ல, தான் செய்யக்கூடிய தர்மத்தை, வலதுகை செய்யக்கூடிய தர்மத்தை இடதுகை தெரியாமல் யார் செய்கிறாரோ அவருக்கும் அந்த நன்மை இருக்குதுன்னு அந்த ஹதீஸ்ல ஒரு வாசகம் வரும். இதை நாம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். வலது கை செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு தெரியாம அவ்வளவு ரகசியமாக மறைமுகமாக அந்த தர்மத்தை செய்யக்கூடியவருக்கும் அந்த அரிசியினுடைய நிழல் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலியமான ஒரு செய்தி தான். ஆனால் ஒரு ஹதீஸ் நூற்கள்ல பார்க்கிறோம், இந்த ஹதீஸினுடைய வாசகத்துல எப்படி மாற்றி அறிவிக்கிறாங்கன்னா, இடது கை செய்யக்கூடிய தர்மம் வலது கை தெரியாமல் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா வார்த்தையை மாத்துறாங்க. இடது கை அப்படிங்கிற இடத்துல வலது கை வந்துருது, வலது கை என்கின்ற அந்த இடத்துல இடது கை அப்படிங்கிற வாசகம் ஹதீஸ்ல இருக்குது. இப்ப மற்ற ஹதீஸுகள்ல பார்த்தா வலது கை செய்யக்கூடிய தர்மம்னு எல்லா ஹதீஸுகள்லையும் வருது.
இந்த ஒரே ஒரு ஹதீஸ்ல மட்டும் இடது கை செய்யக்கூடிய தர்மம் அப்படின்னு வார்த்தைகள் மாறி வந்திருக்குது. இப்ப இமாம்கள் இந்த ஹதீஸை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இதை முல்தரிபான வகையில கொண்டு வந்து இந்த இடது கை செய்யக்கூடிய தர்மத்தை வலது கை அறியாமல் இருக்கக்கூடிய செய்தியை வார்த்தையை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு அறிவிப்பாளர் கவனக்குறைவாக இதை அறிவிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, நிறுத்தி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப முல்தரிபுங்கிற வகையில, ஷாது அப்படிங்கிற இந்த வகையில, அந்த மாதிரி முத்ரஜி அப்படிங்கிற வகையில நிறைய வகைகள், நேரம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஷார்ட்டா என்ன செய்யறோம் இந்த இதெல்லாம் சொல்றோம். இப்ப இந்த மாதிரி நிறைய வகைகள்ல ஒரு ஹதீஸ் என்பது இன்னொரு ஹதீஸுக்கு முரணாக வந்தது என்று சொன்னால் அந்த நம்பகமான செய்தியை ஏற்றுக்கொண்டு நம்பகம் குறைவான செய்தி என்ன செய்யறாங்கன்னா மௌகுஃப் என்கின்ற அடிப்படையில நிறுத்தி வைக்கிறாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, ஒரு ஹதீஸும் முரண்படும் பொழுது, லாஜிக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு ஹதீஸும் முரண்படும் பொழுது அதுல மிக நம்பகமான ஹதீஸை ஏற்றுக்கொண்டு நம்பகத்தில் குறைவான செய்தியை நிறுத்தி வைப்பது இமாம்கள் உருவாக்கிய ஒரு வரலாறு, ஒரு சட்டம். அப்ப ஹதீஸும் முரண்படுத்துனா அதுக்கே ஒரு சட்டம் இருக்கிறது என்றால், ஹதீஸை விட அதிகமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம் தான் என்னது, திருமறை குர்ஆன். ஹதீஸை விட அதிகமாக பாதுகாக்கப்பட்டது தானே. அப்ப ஹதீஸை விட அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட அந்த வேதம் தான் உறுதியானது. அப்ப சில குர்ஆன் வசனங்களுக்கு ஹதீஸுகள் என்று பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சில செய்திகள் முரண்படும் பொழுது இமாம்கள் என்ன வழிமுறையை அங்க கையாளுறாங்க அப்படின்னு கேட்டா, ஹதீஸ் என்பது அல்லாஹுவால் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு திருமறை குர்ஆனை போன்று பாதுகாக்கப்பட்டது அல்ல. ஆனால் திருமறை குர்ஆன் என்பது முழுமையாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறது, அந்த கருத்துக்கு முரணாக ஹதீஸில் ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் இப்ப இமாம்களுடைய வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஹதீஸையை என்ன செஞ்சிருவாங்க, திருமறை குர்ஆனுக்கு முரணாக தெரிகிறது, இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்திற்கு நேர் முரணாக இருக்கிறது, அதனால இந்த ஹதீஸை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த ஹதீஸாகவே நாம பார்க்கக்கூடாது என்று சொல்லி சில இமாம்கள் நமக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு 4 மதுஹபுகளை பின்பற்றுறாங்க. என்னென்ன மதுஹபுகள் இன்றைக்கு மக்கள்கிட்ட பின்பற்றுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. சரி, அதுல இந்த இரண்டாவதாக இருக்கிறாங்க பாருங்க ஷாஃபி. அந்த கடலோரத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இந்த ஷாஃபி இமாமை பின்பற்றுவாங்க. அந்த ஷாஃபி இமாம் தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று எங்கேயுமே சொல்லலை. மக்களாக உருவாக்கிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த மதுஹபை பின்பற்றுறாங்க. அந்த ஷாஃபி இமாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மார்க்கத்திற்காக பெரும் பங்களிப்பை செய்தவர்கள், ஹதீஸ் கலையில அதிகமாக நுட்பமான அறிவை பெற்றவர்கள், இஸ்லாத்திற்காக நிறைய தியாகங்களை செய்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க அந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு நூலை தொகுக்கிறார்கள். அந்த நூலுடைய பெயர் என்னன்னா இஹ்திலாஃபுல் ஹதீஸ் அப்படிங்கிறது அந்த நூலுடைய பெயர். இஹ்திலாஃபுல் ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹதீஸ்னா ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும், இஹ்திலாஃப்னா முரண்பாடு என்று அர்த்தம். ஹதீஸுகளில் ஏற்படக்கூடிய முரண்பாடு அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தையே தொகுக்கிறாங்க. அந்த புத்தகம் முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆனுக்கு முரணான ஹதீஸுகள், நம்பகமான ஹதீஸுகளுக்கு முரணாக ஏதாவது ஒரு ஹதீஸுகள் வந்திருக்கும் என்று சொன்னால் அதை நமக்கு அடையாளப்படுத்தி காமிப்பாங்க. அந்த புத்தகத்துல ஒரு செய்தியை பார்க்குறோம். ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். இது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு செய்தி தான், நம்பகமான ஒரு செய்தியாக தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த தொழுது கொண்டிருப்பவரை ஒரு பெண்ணோ அல்லது ஒரு நாயோ அல்லது ஒரு கழுதையோ குறுக்கே சென்று விட்டது என்று சொன்னால் அந்த தொழுபவருடைய தொழுகை முறிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அதாவது ஒரு தொழுதுட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு குறுக்க யாருமே போகக்கூடாதுதான். அப்படி போறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதையும், தொழக்கூடியவர் யாராச்சும் நம்ம கிராஸ் பண்ணி போறாங்கன்னு தெரிஞ்சா அவர் ஷைத்தானாக இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க சண்டையிடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப அதே கருத்துல இன்னொரு ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஒரு தொழுதுகிட்டு இருக்கிறாரு, தொழுது கொண்டிருக்கும் பொழுது முன்னால ஒரு பெண்ணு குறுக்க போயிட்டாங்கன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நாயோ ஒரு கழுதையோ குறுக்கே சென்று விட்டது என்று சொன்னால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தி அறிவிப்பாளர் ரீதியாக நாம் பார்த்தோமையானால் சகிஹான செய்தி தான்.
ஆனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய இஹ்திலாஃபுல் ஹதீஸ் என்கின்ற அந்த புத்தகத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த ஹதீஸ் என்பது சஹீஹான அறிவிப்பாளர் தொடரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதை நாம ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? இது திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு முரணாக இருக்கிறது. அதே போன்று நம்பகமான சில ஹதீஸுகளுக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்ஆன் வசனத்தை நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. என்ன குர்ஆன் வசனம்? லா தஸீரு விஸ்ர வாசிரத்து விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு குர்ஆன் வசனம். இப்ப நான் ஒரு நன்மையை செய்கின்றேனையானால் அந்த நன்மைக்கான கூலியை மறுமையில் நான் தான் அனுபவிப்பேன். நான் ஒரு குற்றத்தை செய்கிறேன் என்றால் அந்த குற்றத்தினுடைய பாவம், அதனுடைய தண்டனை என்பது எனக்கு தான். நான் செய்த நன்மையின் காரணமாக என்னுடைய பெற்றோர்கள் அந்த நன்மையை அனுபவிப்பாங்களா? நான் செய்த தீமைக்காக நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் நரகத்திற்கு செல்வாங்களான்னு கேட்டால் அப்படி யாரும் போக மாட்டாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்கள் செய்த கூலிகள் தான் மறுமையில் வழங்கப்படும். அவர் என்ன சுமையை கொண்டு வந்திருக்கிறாரோ அதை தான் அவர் மறுமையில் சுமப்பார் அப்படிங்கிறது இந்த குர்ஆன் வசனத்தினுடைய கருத்து. இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், ஒரு பெண்ணு அந்த தொழக்கூடியவரை குறுக்கிட்டு சென்றாரையானால் அந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க யார்? அந்த பெண்ணு தானே செய்யறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு தான் அல்லாஹ் தண்டனையை கொடுக்கணும். இவருடைய தொழுகையை ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும்? இவர் எந்த பாவத்தையும் செய்யவில்லையே. அப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த குர்ஆன் வசனத்திற்கு முரணாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹுவின் தூதருடைய அந்த வீட்டினுடைய வசதியை பற்றி பேசும் பொழுது நாம சில ஹதீஸுகளை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹுடைய தூதர் அவங்க இரவு தொழுகை தொழுவாங்க, முன்னால குறுக்க யார் படுத்திருப்பாங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறுக்க படுத்திருப்பாங்க. அல்லாஹுடைய தூதர் அவங்க சஜிதா செய்வதற்கு முற்படும் பொழுது அவங்களுடைய அந்த கால் பகுதியில் என்ன செய்வாங்க? விரலால் இப்படி எட்டாடி குத்தி விடுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை மடக்கிக்குவாங்க. அல்லாஹுடைய தூதர் அவங்க சஜிதா செய்வாங்கன்னு ஹதீஸை பார்க்குறோமா இல்லையா? அப்ப அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவியை குறுக்கே படுக்க வைத்து கொண்டு தொழுது இருக்கிறாங்கன்னா அப்ப அல்லாஹுவின் தூதருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தானே இருக்குது. அப்ப இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்ப குர்ஆன் வசனத்திற்கும் மாற்றமாக இருக்கிறது. அதே போன்று பார்த்தீர்களேயானால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிற்கும் மாற்றமாக இந்த ஹதீஸுகள் இருக்கின்ற காரணத்தினால இந்த ஹதீஸை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரு தொழுதுட்டு இருக்கிறாருன்னா அவர் ஒரு பெண்ணை குறுக்கே சென்று விட்டால் அல்லது ஒரு நாயோ ஒரு கழுதையோ குறுக்கே சென்று விட்டால் அந்த தொழுபவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற செய்தி குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடிய செய்தி என்று நாம மறுக்க வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு வழிகாட்டி தராங்க. அப்போ குர்ஆனுக்கு முரணாக ஒரு ஹதீஸ் வரும் என்று சொன்னால் அந்த ஹதீஸை மறுக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து? தௌஹீத் ஜமாத்தினுடைய கருத்தா? தௌஹீத் ஜமாத்துல யாரெல்லாம் ஆலிம்களாக இருக்கின்றார்களோ அந்த ஆலிம்களுடைய கருத்தா என்று கேட்டால் அந்த கருத்தே கிடையாது. முன் சென்ற காலங்கள்ல இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்த பெண்ணம்பெரிய இமாம்களுடைய கருத்துக்களாக தான் இந்த கருத்துக்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று பார்த்தீர்களேயானால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க நமக்கு சில ஹதீஸுகளை மறுக்கிறாங்க. அது போன்று நிறைய கிதாபுகள் நிறைய ஹதீஸுகளை பார்க்கலாம். உதாரணத்திற்கு நாம் பார்த்தோமையானால் ஒரு குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர்கிட்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இது புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய தந்தை என்பவர் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார், அவரால் பயணமும் செய்ய முடியாது, அவரால் ஹஜ்ஜு செய்ய முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறாரு. அப்ப அவருக்கு பதிலாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா? அந்த நன்மை என்பது அவருக்கு என்னுடைய தந்தைக்கு வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும், நீ தாராளமாக உன் தந்தைக்காக நீ ஹஜ்ஜு செய்யலாம் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. இந்த அனுமதியை பொறுத்த அளவிற்கு எந்த அளவிற்கு இமாம் மாலிக் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ் என்பது சஹீஹான புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருந்தாலும் இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதை நாம மறுக்கணும். ஏன் என்று கேட்டால் இந்த ஹதீஸ் என்பது ஹஜ்ஜை பற்றி தான், ஹஜ்ஜினுடைய கிரியையை பற்றி தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜி யாரின் மீது கடமை என்று நமக்கு குர்ஆன் வசனங்கள் சொல்லுகிறதோ அதே போன்ற ஹதீஸுகள் சொல்லுகிறதோ அதற்கு நேர் முரணாக அமைந்திருக்கிறது. இப்ப ஹஜ்ஜி என்பது யாருக்கு கடமை? வசதி படைச்சிருக்கணும். ரெண்டாவது தன்மை என்ன? உடல் ஆரோக்கியம் இருக்கணும். உடல் ஆரோக்கியமும் இருந்து பொருளாதாரமும் இருக்கணும். இந்த ரெண்டுமே தகுதியா இருந்தாலும் அவருக்கு ஹஜ்ஜி கடமை.
இப்ப இந்த பெண்மணியினுடைய தந்தை தான் உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாரு, இவருக்கு தான் பயணமே செய்ய முடியாத சூழல்ல இருக்கிறாருல்ல. அப்படிங்கும் போது அவர் பொருளாதாரத்தால் வசதி படைத்தவராக இருந்தாலும் கூட உடல் நலத்தால் அவர் என்ன செய்யல, தகுதி பெறவில்லை என்பதனால் அவர் மீது ஹஜ்ஜே கடமையாக இருக்காது என்று மற்ற குர்ஆன் வசனங்களும் மற்ற ஹதீஸ்களும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியை ஒருபோது நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப இது குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய நிலையில இந்த ஹதீஸை நாம மறுக்க வேண்டும் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு வழிகாட்டுறாங்க. அதே போன்று பார்த்து நிறைய செய்திகளை நாம பார்க்கலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இப்படி நாம நிறைய இமாம்களுடைய இமாம் புல்கினி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் இருக்கிறார், அவராக இருக்கட்டும், அதே போன்று பார்த்தீர்கள் இமாம் இப்னு தைமியா என்று சொல்லக்கூடிய இமாமாக இருக்கட்டும், அதே போன்று பார்த்தீர்களே ஆனால் நிறைய இடங்கள்ல இமாம் இஸ்மாயிலி, இந்த இஸ்மாயிலின்னு சொல்லக்கூடிய இமாம்லாம் யாருன்னு கேட்டா புகாரிக்கு முஸ்தஹ்ரஜ் என்கின்ற ஒரு புத்தகத்தை விளக்க உரையாவே எழுதியிருக்கிறாங்க. அப்ப பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் சில ஹதீஸுகளை நமக்கு எடுத்து காமிச்சு என்ன செய்யறாங்கன்னா, இதுவெல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, குர்ஆனுடைய கருத்துக்களுக்கு நேர் முரணாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஹதீஸுகளை எல்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப திருமறை குர்ஆனுக்கு முரணாக ஒரு ஹதீஸிலே ஒரு கருத்து வரும் என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு நாம் என்ன தெரியுமா செய்யணும்? முதல் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, குர்ஆன் வசனத்திற்கு முரண் இல்லாமல் விளக்கம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். குர்ஆன் வசனங்களுக்கு முரண் இல்லாத வகையில இந்த ஹதீஸை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்படி எந்த இடத்திலுமே விளக்கம் கொடுக்க முடியல, இது நேர் முரணாக தான் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால், இது ஹதீஸுகள் என்பது குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஹதீஸுகளை மறுக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்தாக இருக்கிறது? முன்னால் சென்ற இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை ஒரு அடிப்படையாக நாம் விளங்கிக்கணும். இதையெல்லாம் நாம் ஏன் சொல்றோம்னா, இன்றைய தினத்துல நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நிறைய செய்திகளை நாம மக்கள்கிட்ட கொண்டு போறோம். இந்த செய்திகள் எல்லாம் குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் தலையிடக்கூடியதாக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய அக்கீதாவிற்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைய ஹதீஸ்களை நாம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அதுல முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த சூனியம் சம்பந்தமான செய்தி எப்படி இருக்கும்? புகாரி என்கின்ற நூல்ல பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு லபீத் பின் ஆசம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர், இவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வின் தூதருக்கு சூனியம் வச்சிடுறாரு. சூனியம் வைத்தவுடன் அந்த சூனியத்தினுடைய பாதிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டுருச்சு. சூனியம் ஏற்பட்டதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க 6 மாத காலம், எத்தனை மாத காலம்? 6 மாத காலம் என்ன செய்யறாங்கன்னா, தான் செய்த ஒரு காரியத்தை செய்யவில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். தான் செய்யாத ஒரு காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அத மூளை குழம்பிய நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த லபீத் பின் ஆசம் என்ற அந்த யூதன் வைத்த சூனியத்தினுடைய விளைவு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மூளை குழம்பி விட்டது. செய்ததை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள், செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதற்கு பின்பாக 2 மலக்குமார்கள் வந்து கனவுல விளக்கம் கொடுத்தாங்க. அந்த கனவிற்கு பின்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு நிவாரணம் கிடைச்சதுன்னு அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஹதீஸ் என்பது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருந்தாலும், நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக இந்த ஹதீஸ் நமக்கு வந்திருந்தாலும், இது எந்த அளவிற்கு குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொன்னால், குர்ஆனிலே சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை தகர்க்கக்கூடியதாக இந்த செய்தி இருக்கும். இந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, அதுல அல்லாஹ் குர்ஆன்ல முதலாக சொல்லுகிறான், வமா சாஹிபுக்கும் பி மஜ்னூன். அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். உம்முடைய தோழராகிய இந்த முஹம்மது என்பவர் பைத்தியமாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக சிலாகித்து கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க 23 ஆண்டு காலம் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அந்த 23 ஆண்டு காலமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பைத்தியம் இல்லை, அவருக்கு மூளை குழம்பவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனால் இந்த குர்ஆன் வசனத்திற்கு மாற்றமாக எத்தனை மாதங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பாதிக்கப்பட்டாங்க? எத்தனை மாதங்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு வருது? 6 மாதங்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு வருது. அப்ப குர்ஆன் வசனத்துக்கு முரணாக ஒரு செய்தி வந்துருச்சா? அப்ப இது ஒரு அம்சம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று நாம் நம்பினோமையானால் அது குர்ஆனிலேயே சந்தேகத்தை ஏற்படுத்திடும். ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதும் பொழுது நாம் எப்படி ஓதணும்? உறுதியாக நம்பி ஓதணுமா இல்லையா? அல்லாஹ் ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறான் என்றால்
இதுதான் உண்மையான சட்டம் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கிட்டா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? 6 மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பாதிக்கப்பட்டாங்க? தான் செய்ததை செய்யவில்லைன்னு சொன்னாங்க, செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சேன்னு சொன்னாங்களா? இப்ப இந்த 6 மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்திருக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து வஹி செய்தி வந்துருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? எனக்கு வஹி வரலன்னு சொல்லியிருப்பாங்க. வஹி வந்துச்சுன்னா அதை வரலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வராத வஹியே வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்ப குர்ஆனை ஓதுறீங்க, குர்ஆனை ஓதும் போது குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன்கிற வசனத்தை ஓதுறீங்க. ஒருவேளை இந்த வசனம் அந்த 6 மாசத்துல இறக்கி அருளப்பட்டிருந்துச்சுன்னா குர்ஆன்ல சந்தேகம் வருதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இது இறைவேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அப்ப 6 மாத காலங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு, எந்த வசனங்கள் இறக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு வஹி வராம அவங்க வஹி வந்ததா சொந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப குர்ஆன்ல சரியான முறையில பாதுகாக்கப்படவில்லை என்பது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதா இல்லையா? இப்ப குர்ஆனை ஓதும் பொழுது எந்த வசனத்தை ஓதினாலும் இது 6 மாசத்துல இறக்கி அருளப்பட்டிருச்சுன்னா என்ன பண்றது? அப்ப இது அல்லாஹ்வின் தூதருடைய சொந்த கூற்றாக மாறிவிடுமே அப்படின்னு குர்ஆனுடைய நம்பகத்தன்மையில கேள்வி எழுப்பக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். அப்ப நாம என்ன செய்யறோம்னா அல்லாஹ்வின் தூதருக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்று அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல நமக்கு பாடம் நடத்துகிறான். அதே போன்று குர்ஆன்ல எந்த சந்தேகமும் கிடையாது என்று அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஆனால் இந்த வசனங்களுக்கெல்லாம் நேர் மாற்றமாக இந்த சூனியம் வைக்கப்பட்டது என்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸுகள் எல்லாம் இன்றைக்கு நிறைய ஹதீஸுகளை பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய செய்திகள் அல்லாஹ்வின் தூதருடைய பெயரால இணைக்கப்பட்டதாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி சூனியம் சம்பந்தமாக இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹதீஸுகள்ல பதிவு செய்ய நம்பகமான செய்தியாக தான் இருக்கும். ஆனால் குர்ஆனுக்கு முரணாக இருக்கின்ற காரணத்தினால நிறைய செய்திகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இமாம்களுடைய வழிமுறையை பின்பற்றி அந்த ஹதீஸுகளை எல்லாம் நாம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். இப்ப இந்த ஹதீஸுகளுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக நாம என்னென்ன சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி குர்ஆனுடைய கருத்துக்கு முரணாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸை நாம மறுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நம்ம கையில் எடுக்கிறோம் பாருங்க. இப்படி எடுக்கும் போது சில நபர்கள் நம்ம விமர்சிப்பாங்க. எப்படி விமர்சனம் செய்வாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்பொழுதுமே ஹதீஸுகளை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹதீஸுகளை நிராகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இப்படியே ஒவ்வொரு ஹதீஸாக மறுத்து 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 கடைசியா ஹதீஸுகளை ஒன்று கூட இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம முன்னால வைப்பாங்க. அதுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன ஹதீஸுகள்லாம் குர்ஆனுக்கு முரண் சொல்லி பட்டியலை கொடுத்துருங்க, நாங்க அந்த ஹதீஸுகளை கையில வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு முரணாக தெரியக்கூடிய ஹதீஸுகள் இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. மாறாக நாம் என்ன சொல்றோம்னா, எங்களுடைய அறிவுக்கு நாங்கள் ஆய்வு செய்த வரைக்கும், எங்களுடைய கல்வி ஞானத்தை அந்த தகுதி இருக்கின்ற வரைக்கும் அந்த ஹதீஸுகளுக்கு குர்ஆனுக்கு முரண் இல்லாமல் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. அப்படி இந்த ஹதீஸுகளை மறுக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? வாங்க உட்காந்து பேசுவோம், குர்ஆனுக்கு முரண் இல்லாமல் எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, அந்த ஹதீஸுகளை நாங்கள் ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் அறிவிச்சிருக்கிறோம். அப்ப நாம எந்தெந்த ஹதீஸுகளை எல்லாம் குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது, குர்ஆனுக்கு முரணாக தெரிகிறது என்று நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோமோ அந்த அனைத்து ஹதீஸுகளுக்கும் ஒருவர் சரியாக விளக்கம் கொடுத்து விட்டாரையானால் நிச்சயமாக அடுத்த நொடியிலே என்ன செஞ்சிருவோம், அந்த நிலைப்பாட்டை நாம தூக்கி எறிஞ்சிட்டு உடனடியாக நம்ம அந்த நிலைப்பாட்டை அந்த ஹதீஸுகளை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் ஒரு செய்தியாக தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நாம ஏன் இந்த தலைப்புகளாக வைத்து மக்கள்கிட்ட நாம கொண்டு போறோம்னா, இது தௌஹீதுவாதிகள் என்ற பெயரால இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தர்காவை ஆதரிக்கிறாங்க, மௌலுது ஓதுறாங்க, ஷிர்கான காரியத்தை செய்யறாங்க. அந்த காரியத்தை செய்து மக்களை விலைகெடுக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு தௌஹீதுவாதிகள் என்ற பெயரால சில கூட்டம் உருவாயிருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியுமா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டாங்க, அல்லாஹ்விற்கு எந்த ஷிர்கை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, தர்காவுக்கு போக மாட்டாங்க, மௌலுது ஓத மாட்டாங்க, தாயத்தை நம்ப மாட்டார்கள், எந்த விதமான ஷிர்கான காரியம் செய்ய மாட்டார்கள். தௌஹீதுவாதிகள் என்கின்ற பெயரால மக்களிடத்துல பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா, குர்ஆனுக்கு ஹதீஸுகள் எப்போதும் முரண்படாது,
குர்ஆனுக்கு விளக்கமாக தான் ஹதீஸுகள் இருக்கும். இந்த தௌஹீது ஜமாத் என்கின்ற பெயரால் இவர்கள் சொந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு ஹதீஸுகளை நிராகரிக்கிறார்கள். நம்மை பார்த்து குஃப்ருவாதிகள், காஃபிர்கள் என்று இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்துல நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த தகவலை எல்லாம் மக்கள்கிட்ட நம்மள்கிட்ட கொண்டு வருவாங்க. அதில் அவங்க உறுதியா இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா உறுதியா இருக்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்திற்கு பாருங்களேன், யார் என்று கேட்டால் சலஃபிகள் என்ற பெயரால இன்றைக்கு சில பேர் இருக்கிறாங்களே, சலஃபுகள் என்கின்ற பெயரால சில இயக்கவாதிகள், சில பிரச்சாரர்கள் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறோமோ அதுல எந்த தனிநபர்கள் மீதும் நமக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. தனிநபர்கள்னா அவருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனையா, அவர் இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டாருன்னு அவர் தனிநபரை குறித்து நான் பேசவில்லை. தனிநபரை பற்றி பேச வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. மாறாக நாம் எதை பேசுகிறோம் என்றால், அவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய கொள்கையை தான் குறை சொல்கிறோம். தனி நபர்களை நாம் குறை சொல்லவில்லை. அப்ப தனிநபர்களை குறை சொல்லாமல் அவருடைய கொள்கையை நாம் குறை சொல்கிறோம். அந்த கொள்கையை அவர்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான், அந்த கொள்கையில் இருந்து நாம பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்ப இந்த சூனியம் விஷயமாகவே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சலஃபுகள் என்கின்ற பெயரால நிறைய பிரச்சாரங்கள் இன்றைக்கு யூடியூப்ல, சமூக வலைதளங்கள்ல நிறைய பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூனியம் சம்பந்தமாக அவங்கள்ட்டயே ஒரு ஏகமானதான கருத்து இருக்காது. சூனியம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொல்வார்கள். சூனியத்தை ஒருவன் வைத்தால் அல்லாஹ் நாடினால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் ஒன்றாக சொல்லக்கூடியவர்கள், அந்த சூனியத்திற்கு ஒருவர் நமக்கு சூனியம் வச்சுட்டாரு, நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அந்த பாதிப்பிலிருந்து நாம எப்படி வெளிவரணும், அதற்கான நிவாரணம் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், மொத்தம் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, இவர் ஒரு கருத்தை சொல்லுவாரு, அதற்கு நேர்முரணாக மற்றொரு கருத்தை சொல்லுவார். எந்த அளவிற்கு என்றால், ஒருத்தர்கிட்ட போய் கேட்டோன்னு வைங்க, அவர் நம்ம சொல்லுவாரு, எனக்கு ஒரு சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நான் யார்கிட்டையுமே வெளியே போய் சொல்லவே கூடாதான். வெளியே போய் சொல்லிட்டேன்னா நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஃபத்வா கொடுக்குறாரு. அதே ஜமாத்தி சார்ந்த அதே கொள்கையுடைய மற்றொரு ஆலிம்கிட்ட போய் இதற்கான வழிமுறையை கேட்டோம்னா அதை நீங்கள் உடனடியாக மக்கள்கிட்ட போய் சொல்லிடணும். மக்கள்கிட்ட போய் நீங்க சொன்னாதான் அதற்கான நிவாரணம் கிடைக்கும். அப்படி ஆலிம்கள்ட்ட நீங்க சொல்லும் போது அவர்கள் அதற்காக நிவாரணத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. வெளியே சொன்னீங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவீங்கிறாரு. அதே ஜமாத்தை சார்ந்த அதே கொள்கையை சார்ந்த மற்றொரு ஆலிம்கிட்ட கேட்டா, நீங்கள் மக்களிடத்துல உடனடியாக அதை என்ன செஞ்சிடணும், போட்டு உடைச்சு மக்கள்கிட்ட வெளிப்படுத்திடணும், அதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லாம, எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம மக்களிடத்துல தன்னுடைய சொந்த கருத்துக்களை, குர்ஆனுக்கு ஹதீஸுகள் முரண்படாது என்கின்ற தவறான கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக நம்முடைய கொள்கைக்கு எதிராகவும், நான் இவ்வளவு நேரம் பட்டியலிட்டல இந்த இமாம்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொல்லியிருக்கிறாங்க, அதே போன்று மாலிக் இமாம் சொல்லியிருக்கிறாங்க, இமாம் இஸ்மாயிலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்னு தைமியா சொல்லியிருக்கிறாங்க. இந்த இமாம்களுடைய கருத்துக்களுக்கு நேர் முரணாக தான் இன்றைக்கு அந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக தவறான வாதங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டு மக்களை வழிகெடுப்பதை நாம பார்க்கிறோம். ஏன் இது நம்முடைய ஊர்ல நம்ம குறிப்பிட்டு சொல்கின்றோமே, ஆனால் கடந்த வெள்ளிக்கிழமை என்று நம்முடைய ஊர்களிலேயே ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்கு. அந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழால முதல் ஜும்மாவினுடைய உரை நிகழ்த்த வந்த நபரை யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த குர்ஆனுக்கு ஹதீஸுகள் ஒருபோதும் என்ன செய்யப்படாது, முரண்படாது என்ற தவறான கருத்தை மக்களிடத்துல பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், தவறான கருத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்கள், முன் சென்ற இமாம்கள் ஹதீஸுகளை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றார்களோ அந்த வழிகாட்டுதலுக்கு நேர் முரணாக உலகத்தினுடைய சில ஆதாயங்களுக்காக மக்களை குழப்பக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு தனியாக பள்ளிவாசல்களை உருவாக்கி கொண்டு மக்களை தவறான பாதையை நோக்கி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மக்களாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையாக, யார் நம்மை அழைக்கிறார், எந்த கொள்கையை நோக்கி நம்மை அழைக்கிறார்கள், அவர்கள் அழைப்பது சரியான கொள்கை தானா, முன் சென்ற இமாம்கள் நமக்கு காட்டிய ஒரு வழிமுறைகள் தானா என்பதையெல்லாம் நாம சரியான முறையில தெரிந்து கொண்டு அதன்பால் நம்முடைய வழிமுறைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய பயணங்களை அமைத்து கொள்ள வேண்டும். வெறுமனே என்னுடைய உறவினர் அங்கு இருக்கிறார், என்னுடைய நண்பர் அங்கு இருக்கிறார், எனக்கு தெரிஞ்சவர்கள் அங்க அந்த பள்ளிவாசல பயணிக்கிறாங்கன்னு சொல்லி கண்மூடித்தனமாக நாம போயிடவே கூடாது. இங்கேயும் ஆய்வு செய்யுங்க. நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி என்று நம்மை அழைத்தாலும் எந்த கொள்கையை போதிக்கிறோம் என்பதை பார்க்கணும்.
இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்ப முன் சென்ற சகோதரர் கூட உரை நிகழ்த்தினாங்க. இணை வைப்பு பள்ளிவாசலை பத்தி உங்களுக்கு உரை நிகழ்த்தினாங்களா? இன்றைக்கு நாம் என்ன தெரியுமா சொல்றோம்? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினாலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலையும் இணை வைப்பு இல்லை. ஒருவேளை ஒரு 5 ஆண்டுகள் கழித்து, ஒரு 10 ஆண்டுகள் கழித்து, ஒரு 50 ஆண்டுகள் கழித்து இந்த பள்ளிவாசலில் ஷிர்கான காரியங்கள் நடைபெற்றாலும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பள்ளிவாசலையும் புறக்கணிக்கணும். இந்த ஜமாத் என்பது தவறான பாதையை நோக்கி உங்களை அழைத்தாலும் தௌஹீத் ஜமாத்தில் இத்தனை நாள் நான் பயணிச்சிட்டேன்னு பார்க்கக்கூடாது. தவறான கொள்கையை நோக்கி அழைக்கின்றார்களா, இந்த ஜமாத்தை விட்டு வெளியேறக்கூடிய முதல் நபராக நாம தான் இருக்கணும். நமக்கு தேவை கொள்கை தான். இந்த ஜமாத் என்பது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது. இந்த இயக்கங்கள் என்பது நமக்கு நன்மையை பகிக்காது. அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மளை விசாரிக்கும் பொழுது நீ தௌஹீத் ஜமாத்தினுடைய பேச்சாளரா, போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு நல்லா சொல்லுவானா? நீ தௌஹீத் ஜமாத்துல பயணிச்சியா, தௌஹீத் ஜமாத்துக்கு சந்தா கொடுத்தியா, போ சொர்க்கத்துக்கு நல்லா சொல்லுவானா? இந்த ஜமாத் என்பது இந்த சமூகத்திற்கான ஒரு பாதுகாப்புக்கு தான், ஒரு கட்டமைப்பிற்காக தான், தாவா களத்தை மிக வீரியமாக கொண்டு செல்வதற்கு தான். ஜமாத் என்பது மறுமையினுடைய வெற்றியை தோல்வியை தீர்மானிக்காது, கொள்கை தான் தீர்மானிக்கும். அப்ப நாம என்ன செய்யணும்னா, எத்தனை இயக்கங்கள் உருவாகினாலும், எத்தனை பள்ளிவாசல்கள் உருவாகினாலும் அந்த கொள்கையின் மூலமாக, அந்த பள்ளிவாசல்கள் மூலமாக, அந்த இயக்கத்தின் மூலமாக எந்த கொள்கையை நோக்கி நம்மை அழைக்கிறார்கள் அப்படிதான் பார்க்கும். சரிங்களா? அந்த கொள்கைக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே ஒழிய தனி நபர்களுக்கோ வேறு எந்த காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காம கொள்கையை பாதுகாத்தவர்களாக நாம் இருக்கணும். அதுல ஒரு அடிப்படை தான் இந்த தர்பியாவில் கொடுக்கப்பட்ட எல்லா வகுப்பே. பாருங்க, இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸுகள் இது சம்பந்தமாக தௌஹீது என்கின்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க தான் எல்லாம் கருத்து முரண்பாடா இருக்கிறாங்க. எல்லாமே கருத்து வேறுபாட்டை மக்கள்கிட்ட போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தௌஹீது இருக்கிறது என்று நாம நம்பிடக்கூடாது. தௌஹீதோடு சேர்த்து இன்னும் சில கொள்கை நம்மள்கிட்ட இருக்கணும். அதே போன்று பள்ளிவாசல் என்று நாம் போகிறோமா, நம்முடைய இபாதத் மறுமையினுடைய வெற்றிக்காக அங்கு நாம் அமல் புரியவிருக்கிறோம். மறுமையினுடைய வெற்றிக்காக நம்முடைய பங்களிப்பை நாம செலுத்தவிருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு நாம் போகிறோம் என்றால் இந்த பள்ளிவாசல் என்பது மறுமை வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய கொள்கையை போதிக்கக்கூடிய பள்ளிவாசலா என்பதை தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இது அந்த ஜமாத்து பள்ளி இந்த ஜமாத்து பள்ளி என்று நம்ம பார்க்கக்கூடாது. அப்ப அடிப்படையாக இந்த தர்பியாவினுடைய நோக்கமாக இறுதியாக நாம் உங்களிடத்துல சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கொள்கைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. கொள்கை அல்லாமல் தனிநபர்களுக்கோ தனி பேச்சாளர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ வேறு யாருக்கும் எந்த முக்கியத்துவமும் கொடுக்காமல் எந்த கொள்கையை நோக்கி நம்மை அழைக்கிறார் என்ற அதை பார்த்து அதன்பால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணத்தை நாம் அமைத்துக் கொள்வோம். இந்த தர்பியாவில் சொல்லப்பட்ட எல்லா அறிவுரைகளுமே எல்லாமே ரொம்ப தலைப்புலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான தலைப்புலாம் இல்லை, எல்லாமே அடிப்படை அக்கீதாவை சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகளில் தான் உங்களுக்கு பாடங்களை நாம் நடத்தி இருக்கிறோம். இந்த பாடங்களை எல்லாம் ஒவ்வொரு செய்திகளையும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு அதை நீங்களும் கடைபிடிங்க, பிற மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எடுத்துரையுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதக்கிர், நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், இன்ன திக்ரா லதன்ஃபஉல் முஃமினீன், அது உண்மையான மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கிறான். அதே போன்று பார்த்தீர்களேயானால் இந்த அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை நாம செவியேற்று நாம கடைபிடிக்கணும். வெறுமனே பயான் நிகழ்ச்சிக்கு போனோம், அங்க போய் எல்லாரும் சந்திச்சோம், 4 பயான் பண்ணாங்க, அதோட முடிஞ்சிருச்சு நம்ம கடந்து போயிடக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த செய்தியை நீங்கள் சரியாக கடைபிடிக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, மறுமையில் நீங்கள் குருடர்களாக எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறார். உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டுருச்சு, என்னென்ன கொள்கை எல்லாம் சரியான கொள்கை, அதற்கான ஆதாரங்களை எல்லாம் உங்களுக்கு நாம சொல்லிட்டோம். இதற்கு பின்பாகவும் நீங்கள் அந்த அறிவுரைகளை எல்லாம் புறக்கணித்து நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் நமக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? ஃபஇன்னலஹு மஈஷத்தன் லங்கா, அவருக்கு மறுமையில நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அவருக்கு அல்லாஹ் அவர் எப்படி எழுப்புவான் என்று சொன்னால் ஃபலஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அம்மா, அவர்களை மறுமை நாள்ல குருடர்களாக கண் தெரியாதவர்களாக நாம் எழுப்புவோம் என்று அல்லாஹ் தெளிவாக திருமறை குர்ஆன்ல எடுத்துரைக்கிறான். அந்த மறுமையினால குருடனாக எழுப்பப்பட்டதற்கு பின்பாக அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், ரப்பியன் இறைவா, லிமா ஹஷரத்தனி வக்கத குன்து பசீரா, யா அல்லாஹ், என்னை எதற்காக நீ குருடனாக எழுப்பினாய்? இந்த உலகத்துல இருக்கும் போது நான் பார்வையுடைய மக்களாக தான் நான் இருந்தேன், என்னுடைய கண்களால பிற மக்களை நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், மறுமையில் ஏன் என்னை கண் தெரியாதவனாக எழுப்பினாய் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் கேள்வி எழுப்பும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? கதாலிக்க அத்தத்துக்கு ஆயாத்துனா,
இதே போன்றுதான் இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது என்னுடைய வசனங்கள், என்னுடைய கொள்கை உனக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஆனால் நீ அதை மறுத்தாய். ஃபனஸைதஹா, நீ அவற்றை எல்லாம் பொய்யென கருதினாய், அவற்றை எல்லாம் மறந்து வாழ்ந்தாய். வ கதாலிக்கல் யௌம துன்சா, அதே போன்றுதான் இன்றைய தினம் நாமும் உன்னை மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்வதை திருமறை குர்ஆன் அல்லாஹ் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறான். எனவே பெண்களாக இருந்தாலும் கூட உங்களிடத்தில் அடிப்படை கொள்கையை போதிக்க வேண்டும் என்ற கடமை இந்த ஜமாத்துல பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில இந்த தர்பியாவின் மூலமாக சில முக்கிய தகவல்களை எல்லாம் உங்களுக்கு நாம் எடுத்துரைத்து விட்டோம். அல்லாஹ் நாடினால் அதை முழுமையாக நாம் கடைபிடிப்போம். இன்ஷா அல்லாஹ் அதை கடைபிடித்து அல்லாஹுடைய கொள்கையில் உறுதியாக இருந்து நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த குர்ஆனுக்கு ஹதீஸுகள் முரண்படுமாங்கிறதுல இந்த நேரம் குறைவாக இருந்ததுனால நம்ம குறைவான தகவலை சொல்லியிருக்கிறோம். இன்னும் கூடுதலான தகவல் உங்களுக்கு வேணும்னா இந்த தூய குர்ஆனுடன் தூதர் சொல் மோதுமா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக தான் வெளியிட்டிருக்கிறோம். அதில் அடிப்படை ஆதாரங்களோட ரொம்ப விவரமா அந்த செய்திகளை நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். நீங்க விரும்பக்கூடியவங்க இந்த புத்தகத்தை என்ன செய்யுங்க, வாங்கி படியுங்க. புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க கிளை நிர்வாகிகள் அணுகுங்க, இன்ஷா அல்லாஹ் அவங்க வாங்கி தருவாங்க. அன்பான சகோதரிகளே, இந்த தர்பியாவை மிக சிறப்பாக நடத்தி தந்த வல்ல ரஹ்மானுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த அவுலியாபுரம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அழைப்பின் பேரில் கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கூறிக்கொண்டு, மேலும் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதை தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று கூறி, மேலும் இந்த தர்பியாவிற்கு மாநிலத்திலிருந்து பேச்சாளர்களை வழங்கிய மாநில நிர்வாகத்திற்கும் இங்கு வந்து அழைப்பை ஏற்றுக்கொண்டு பேசிய பேச்சாளர் எம்ஐசி அவர்கள் அனைவர்களுக்கும், மேலும் கிளை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொண்டோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் நடுநிலை சமுதாயம். சிறுவர் பக்கம், அரசு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், சமுதாய செய்திகள், இன்னும் பல தகவல்களுடன் வெளிவந்து விட்டது நடுநிலை சமுதாயம். வாங்கி படியுங்கள், வாங்க தூண்டுங்கள்.